ஸோ வெல்கம் பேக் டு தேனி டாக்கீஸ் கைஸ். லைக் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. ரொம்ப நாள்லாம் இல்லை, போன வாரம் தான் ஒரு வீடியோ போட்டோன்னு நினைக்கிறேன். அது சமாளிப்பான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தேனி டாக்கீஸோட முக்கியமான வீடியோ. ஆமாம், எப்படின்னா 4 years ஆஃப் திருச்சி டம்பரம். ஓகே, அப்படி சொல்கிறோம்பா. எனக்கு ஒரு முக்கியமான வீடியோ என்ன, வேற ஒன்றும் இல்லை. நிறைய பேருக்கு ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஃபிலிம் திருச்சி டம்பரம் அப்படின்னு சொல்லலாம். 2022 வந்தது. 22 வந்தது மூவி. 4 years ஆச்சு. ஓகே, திருச்சிற்றம்பலம் பற்றி பேசணும் நிறைய பேர். ஏன்னா திருச்சிற்றம்பலம் மேலே அவ்வளோவா எதுவுமே இல்லை. ரொம்ப நாள் கழித்து தனுஷ் அண்டு அனி, ஸோ அந்த டிஎன்ஏ காம்போ வந்து திரும்ப சேர்றாங்கன்ற போதே அதுவே ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஹைப்பாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து அவங்க 2 பேரும் காம்போ வரப்போகுது, எப்படி இருக்க போகுது. ஸோ படத்தோட டைட்டில் வந்து அப்போ வந்தப்போ வந்து இன்னும் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக இருக்குது. திருச்சிற்றம்பலம் சில பேருக்கு வாயில் நுழையில, எனக்கே நுழையில திருச்சிற்றம்பலம்ன்றது. ஸோ என்ன மாதிரி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கூட சரி ஓகே அனி எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் இது. ஸோ தனுஷ் சார் பற்றி பேசணுன்னா பழம்ன்ற அந்த கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும். ஆமாம், எல்லாருக்குமே இது ரிலேட் ஆகும். ஏன்னா அந்த ஒரு இன்ட்ரோவர்ட்னஸ்ஸு, ஒரு மாதிரி பயந்த சுபாவம், ஒரே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் மட்டும்தான் இருப்பார். ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஃபீல் குட் மூவி வந்து தனுஷ் சார் கொடுத்துருந்தாரு. எப்படின்னா ஷோபனா அவர் தாத்தா, அவன் வீடு, அவன் வேலை, இப்படியே தான் அது சுற்றிட்டு இருக்குமே தவிர வெளி உலகத்தில் நிறைய இன்ட்ரடக்ஷன் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன். ஒரு சாதாரணமான ஒரு இது பண்ணான், டெலிவரி பாய். எனக்கு இது வந்து சாட்டர்டே சண்டே நார்மல் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் பிரைம் வீடியோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே போகும்போது நம்மளுக்கு என்னடா எப்படி பேசுகிறான், நம்ம கூட அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கும் அந்த மூவி. ஆமாம், த்ரூ அவுட் த ஸ்டோரி வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அனி கோட். ஸோ அனி வந்து பிரிஸ்டாப்பில். ஸோ அது வந்து இந்த டிஎன்ஏ காம்போ வந்து எப்போவுமே நம்மளை கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பக்காவாக போட்டார் அவர். ஒரு மாதிரி ரொம்ப இது ஒரு லைட்டான ஃபிலிம் தான் இது, ரொம்ப லைட்டான ஃபிலிம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து லைட்டாக தான் போட்டிருந்தார் அவர். படத்துக்கு ஏற்ற பிஜிஎம், அப்புறம் இந்த சோபனா கேரக்டரு, அந்த மாதிரி ஃப்ரெண்டு திரும்பவும் யாரும் கிடைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும் கேரக்டரு. அது ரிலேட்டபிளாக இருக்கும் அந்த இவர் காம்போ. அப்புறம் பிரகாஷ் சார் ஆக்டிங்கு, அது வந்து சிம்பிளாக இருந்தால் கூட அது வந்து நம்மளை நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கும் போல், எல்லா இதுலேயும் இது மாதிரி இருக்கும் போலன்னு சொல்லிட்டு ஒரு மித்திரன் ரொம்ப நாள் கழிச்சு பயங்கரமான படம் ஒன்று எடுத்தார். சொல்லலாம். அதே மாதிரி நித்யா மேனன் கேரக்டரும் சொல்லி ஆகணும். சோபனா, அவ்வளோதான். சோபனான்ற ஒரு கேரக்டர் இப்போ வரைக்கும் நிறைய பசங்க வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. இவனும் ஏங்கிட்டு தான் இருக்கான். இல்லை ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சோபனா அந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பள்ளத்துக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டான ஒரு ஸ்பேஸ். அங்கே போயிட்டான்னா ஒரு கம்ஃபர்ட்டாக சேஃபாக ஃபீல் பண்ணுவான். அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்ன வேணாலும் ஷேர் பண்ணுவான். இன்னைக்கு இது நடந்துச்சு, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணேன், ஒரு நெய்பர்ஹுட்ல இருந்து அப்படியே ஒரு ஃப்ரெண்டாக மாதிரி, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக மாதிரி, அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஸ்பேஸ் ஆகும். பாட்டு கூட அந்த அனி பாட்டு போட்ட அந்த எந்த பாட்டுமே நம்மளை அன்சாட்டிஸ்ஃபை பண்ணது அந்த மாதிரி இருக்கும். அதுவும் வந்து சனா பாட தேன்மொழி, அது வந்து பயங்கர. தேன்மொழியை விட மயக்கமா கலக்கமா தான் வந்து தியேட்டர்ல வந்து ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா தனுஷ் வாய்ஸ்ல வந்து திடீர்னு அந்த ஒரு பாட்டுனதுக்கு அப்புறம் நானே ஸ்டன் ஆயிட்டேன். கேட்டோம், நம்ம தேன்மொழி கேட்டுட்டு சரி போய் பார்த்துட்டு தேன்மொழி தான் வரும் அப்படின்னு உட்காந்துருக்கப்ப டப்புன்னு ட்ரெயின்ல அது வந்து ஒரு மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் வந்து கொடுத்து அது நல்லதா, அந்த ஒரு விஷுவல்ஸே சூப்பரா இருக்கும் அந்த பாட்டுக்கு. அது அப்படியே அந்த ஃப்ளோல இருந்து கட்ட அப்படியே தேன்மொழி போகும். நல்ல ஒரு இதுதான் அது. சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்பா சென்டிமெண்ட்டு, அப்புறம் அந்த பாண்டு, அப்புறம் அவன் அங்கங்கே பிரேக் ஆகிற மூமெண்ட்டு, எல்லாத்துலேயும் தான் லைஃப்லையும் சரி லவ்லையும் சரி பிரேக் ஆகிட்டே தான் இருப்பான். செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஒரு சீனே நல்லாயிருக்கும். அவங்க அப்பா வந்து அந்த மாதிரி கை கால்லாம் ஒரு மாதிரி இது போயிடுச்சு. ஸோ அவங்க அப்பா வந்து அந்த இதில் வந்து அவர் கீழே விழுந்துருவார். ஒரு எப்படியே கேன் தூக்கிட்டு வந்து ஒரு மாதிரி வெயிட் பண்ணார், கீழே படுத்து விழுந்துருவார். ஸோ இவன் போகலாமா வேணாமா, பாரதி ராஜா வந்து அவர் வந்து கூப்பிடுவார், அவர் வந்து எழுப்பவே மாட்டார். ஸோ இவன் போகலாமா வேணாமா, போகலாமா, ஒரு பக்கம் அந்த ஈகோ வந்து அவனை தடுக்கும்.
இன்னொரு பக்கமும் ஓகே அப்பா, அப்பா இந்த அப்பான்ற நிலைமையில ஒரு வந்து எப்படி அவரை விட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணி போயிட்டு எழுப்புவான். அங்க ஒரு தலைவன் ஒரு ஸ்கோர் ஒன்று பண்ணியிருப்பான். எத்தனை வாட்டி பார்த்தாலும் பயங்கரமா இருக்கும் அந்த சீனு. எல்லாத்துலயும் கனெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா பசங்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஈகோ தான். அது பேசிட்டா முடிஞ்சிடும். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி பேசிட்டா முடிஞ்சிடும். அந்த மாதிரி போயிட்டு அந்த பிரேக் பண்ணி அப்படியே போயிட்டு எழுத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லா இருக்கும் அந்த சீனு. நெக்ஸ்ட் வந்து ராசிகனா அண்ட் பிரியா பவானி சங்கர் பற்றி அவங்க நல்ல ரோல் தான், டீசெண்டான ரோல் தான். அவங்களுக்கு ரோல் தான். அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அது என்ன வேணுமோ அது கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இவ்வளோதான். சரி 4 years ஆஃப் திருச்சிற்றம்பலம். ஸோ நிறைய பேருக்கும் வந்து ரிலேட் ஆகும். எங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச படம்ன்றதால தான் வந்து பேசலான்னு சொல்லிட்டு தான் இது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான், ஒரு 4 to 5 minutes அந்த மாதிரி ஒரு வீடியோ தான். ஸோ எல்லாமே கவர் பண்ண முடியல. என்ன ஒரு மெயினோ பார்த்துட்டு இது பண்ணது எங்களுக்கு தோணுதை வந்து நாங்கள் எங்கள் ஃபீட்பேக்கை நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதனா தோணுனா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டேனி டாக்கீஸ்க்கு. நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்டே டியூன், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.